ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க ஒடிசா ஸ்டேட்டில் ஜர்சுகுடாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் பிரஜ்ராஜ் நகருங்கிற ஒரு ஃபேமஸான டவுன் இருக்குது. அந்த டவுனில் ருத்ராக்ஷா தாஸ்ங்கிற ஒரு நபர் தன்னோட குடும்பத்தோடு இருந்துட்டு வராரு. இந்த ருத்ராங்கிற நபருக்கு ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை இருக்கு. ஸோ முதலா பிறந்தது பெண் குழந்தை. இவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தா கூட தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவங்கள சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த கல்வி தான் ஒரு ஆணிவேரா இருக்குன்னு உறுதியா நம்பி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு கடுமையா உழைக்கிறாரு. அந்த 3 பசங்களும் தன்னோட அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த கல்பனா தாஸுக்கு எதிர்காலத்தில் ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசை. அதுக்காக அவங்க ஸ்கூல்லேருந்து நல்லா படிக்கிறாங்க. ஒரு யூஜி டிகிரியும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க. இப்படியே இந்த குடும்பம் கஷ்டத்தோடு தங்களோட ஒரு வளமையான அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கல்பனா காலேஜ் படிச்சுட்டு இருக்க இடத்துல ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. அவரோட பேரு சுனில் ஸ்ரீவஸ்தவா. பார்த்தவன ஃபர்ஸ்ட் நல்ல நண்பராக பழகுறாங்க. போக போக அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாகுது. 2 பேரும் வெறித்தனமாக காதலிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கலாம்னு கூட ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணிட்டாங்க. ஈவன் கல்பனா வக்கீலுங்கிற ஒரு கனவை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காதல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம காதலிச்சுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தங்களோட காதலை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா பயங்கர கடுப்பாகிட்டாரு. ஏன்னா அவர் தன்னோட குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிலையில ஒரு வக்கீலுக்கு படிக்க வேண்டிய பொண்ணு காலேஜுக்கு போகிற இடத்துல எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கறது இவருக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ இந்த கல்பனா தாஸோட அம்மா அப்பா 2 பேரும் உறுதியா சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா போனோமா, படிச்சமா, அடுத்து வக்கீலுக்கு படிச்சமா, வேலைக்கு போனான்னு பாரு, அதுக்கப்புறம் அந்த காதலில் பார்த்துக்கலாம், இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைங்கிறாங்க. பட் இந்த கல்பனா தாஸுக்கு தன்னோட காதலன் சுனிலை மறக்க முடியாம இருதலை கொல்லியா அப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ காதலா குடும்பமா, காதலா தன்னோட வாழ்க்கையா, காதலா தான் பார்க்க போற வக்கீல் வேலையா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவங்களுக்கு முன் நிற்கும் போது ஃபைனலா காதலை தான் சூஸ் பண்றாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் காதலன் தான் வேணும்னு சொல்லி ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போறாங்க. ஸோ தன்னோட காதலனோட வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு கோயிலில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த தகவலை கிட்ட அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, தலைமொழிட்டாரு, இப்படிப்பட்ட பொண்ணை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலைமொழிட்டாரு. இப்போ இவங்க கல்லூரி படிப்பை யூஜி தான் படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ அவங்க கணவர் சுனில் அவர் படிப்பை முடிச்சிட்டாரு. அப்போ ஏதோ ஒரு இதில் எலக்ட்ரீஷியனாக வேலை கிடைக்குது. ஸோ எலக்ட்ரீஷியன் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும்? அதுவும் புதுசாக வேலைக்கு போகும்போது இவங்களுக்கு நிறைய சவால்கள் காத்துட்ருக்கு. ஸோ 2000 வருஷம் வீட்டை விட்டு ஓடி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தனி கொடுத்தனம் போய் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் உருண்டோடி போது நிறைய பணப்பிரச்சனை வருது. அப்படி இருந்தாலும் இவங்களோட காதல், இவங்க கல்யாண வாழ்க்கையை அப்படி பாதுகாப்பாக கூட்டிட்டு போகுது. அதுக்கு அத்தாட்சியா இவங்களுக்கு பப்ளிங்கிற ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. சரி, பெண் குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிற விஷயம் என்னன்னா பணப்பிரச்சனை. இவர் அதிகமாக சம்பாதிக்கல, இந்த பொண்ணு படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேலைக்கும் போல. ஸோ ஒருத்தர் சம்பாத்தியத்தை வச்சு இப்போ ஒரு குழந்தையும் வந்துருச்சு. குறைவான சம்பாத்தியத்தை வச்சு இவங்களால வாழ்க்கையை தள்ள முடியல. பட் அதே டயத்தில் கல்பனா தாஸுக்கு நம்ம பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பட் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களுக்கு எப்படின்னா, மற்றவங்கள பார்த்து ஒரு சின்ன ஆசை வருது. எல்லாத்துக்கும் ஒரு நார்மலான ஆசை தான். வருஷத்துக்கு ஒரு டைம் அது ஒரு டூரு போகணும். இப்போ நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கு மும்பைக்கு போகணும், தாஜ்மஹாலை பார்க்கணும், இல்லை கொஞ்சம் பண வசதி இருந்தால் வெளிநாட்டுக்கு போகணும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, வருஷம் டூர் போகணுன்னு. அந்த மாதிரி எனக்கும் ஆசை இருக்குன்னு தன்னோட கணவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. அப்போ அவங்க கணவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இல்லைம்மா, அதெல்லாம் பணக்காரங்க பண்ணுறது, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்கிறாரு. என்னடா இது, ஒரு டூர் போறது கூட பணக்காரனா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதுதான் இவங்க திருமண வாழ்க்கையில அப்படி ஒரு முதல் கோணலா ஆரம்பிக்குது. அது ஒரு மிகப்பெரிய விரிசலா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஜெனரலா நிறைய கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டவங்களாம் ஒரு குழந்தை பிறந்தவனே அவங்க அம்மா அப்பா கூட ஈஸியா ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. ஈவன் அந்த பெரியவங்களும் சரி பேரம் பேத்தி வந்துருச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லி சேர்ந்துப்பாங்க. ஸோ இவங்க வீட்லயும் அதே மாதிரி தான் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கல்பனா தாஸோட அம்மா அப்பாவுக்கு இவங்க மேல ஒரு சின்ன இரக்கம் வருது. பொண்ணு ஏற்கனவே பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. இப்போ அவர் என்ன பண்றாரு, தன்னோட பொண்ணுக்கு ஆறுதலா உள்ள வர்றாரு.
அப்போ அவங்க பேசும்போது கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க, அந்த குழந்தையை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து கல்பனா தாஸ் சொல்கிறாங்க, என்னோட கணவருக்கும் குறைவான வருமானம், இப்போ நானும் சரியாக படிப்பு முடிக்கல, வேலைக்கு போனோம், அதனால் நான் விட்டு போன படிப்பை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன், நான் திரும்ப வக்கீலுக்கு படிக்கலான் இருக்கேன் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி பரவாயில்ல, நடந்து போச்சு, இப்போ உன்னோட முழு படிப்பு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இவங்க அப்பா திரும்ப உள்ளே வந்து தன்னோட பொண்ணை வந்து வக்கீலுக்கு படிக்க வைக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஹாப்பி. இப்போ கணவர்கிட்ட கேட்டால் அவருக்கும் ஹாப்பி, எப்படியும் பொண்டாட்டி வக்கீல் ஆகிட்டா அவளும் சம்பாதிப்பா, தன்னோட குடும்பத்தில் இருக்க பணப்பிரச்சனைலாம் தீந்துரும், தங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் திரும்ப வக்கீலுக்கு படிக்கிறாங்க. இவர் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. கல்பனா தாஸோட அம்மா அப்பா இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் அந்த குழந்தைய டெய்லி பார்த்துக்கிறதுலையும் உதவியாக இருக்காங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது 2004-05 அந்த வருஷத்தில் வந்து இவங்க அவங்களோட வக்கீல் படிப்பு முடிச்சிட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா, படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்குமா, நிறைய கிளைண்ட் வருவாங்களா? ஸோ வரலையே, ஏன்னா இவங்க புது வக்கீலுங்கிறதுனால ஒன்று ஒரு ஃபேமஸான லாயர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும், இல்லை இவங்களுக்கு ஒரு நிறைய கான்டாக்ட் இருக்கணும் கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஸோ இவங்களுக்கு படிப்பு முடிச்சா கூட சரியான வேலை இல்லாமல் கல்பனா தாஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம இந்த பிரஜ்ராஜ் நகருங்கிற டவுனில் தான் ரொம்ப நாள் இருக்கோம், எனக்கு வந்து இந்த லோக்கல் எம்எல்ஏவை நல்லாவே தெரியும், அவர் 3 முறை எம்எல்ஏ இருக்காரு, ஈவன் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக தான் அவர் இருக்காரு, நம்ம அவரை போய் மீட் பண்ணா அவர் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு ஐடியா சொல்றாரு. உடனே கல்பனா தாஸ்க்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னமா சொல்ற, அந்த எம்எல்ஏ பேர் அனுப் குமார் சாய், அவரை எனக்கு பல நாளா தெரியும், நான் டைரக்டா அப்பாயின்மெண்ட் போய் வாங்குற அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு, ஸோ நீ ஓகேன்னு சொன்னேன்னா நம்ம அந்த எம்எல்ஏ போய் பார்ப்போம், அவர் ஏதாவது நிறைய கிளைண்ட்டை பிடிச்சி கொடுப்பாரு, ஏன்னா எம்எல்ஏனா அவருக்கு 1000 கான்டாக்ட் இருக்கும், ஈஸியாக உனக்கு கிளைண்ட் வருவாங்க, நம்ம அவரை போய் பார்ப்போமான்னு கேட்குறாங்க. கல்பனா தாஸ்க்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. அப்போ இந்த அனுப் குமார் சாய்ங்கிற எம்எல்ஏவை பார்க்க போகிறாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியில் 3 முறை எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2004, 2009 ப்ளஸ் இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக தான் இருந்திருக்காரு. அப்போ இந்த அவங்க அப்பா ருத்ரா என்ன பண்ணுறாரு, கல்பனா தாஸை இந்த அனுப் குமார் சாய்ங்கிற எம்எல்ஏவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வர்றாரு. சார், என்னோட பொண்ணு திருமணமாச்சு, குழந்தெல்லாம் இருக்குது, பட் இப்போ தான் வக்கீலுக்கு முடிச்சிருக்காங்க, இப்போ புதுசாக முடிச்சதுனால கிளைண்ட் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், உங்கள் கிளைண்ட் யாராவது ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நம்ம ஏரியாவில் இவ்வளோ நாளாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யலைனா எப்படி, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நான் நிறைய கிளைண்ட்டை நான் பிடிச்சி தரேன், கவலையே பட வேணான்னு. இப்போ வந்து இந்த அனுப்குமார் சாய் வந்து அந்த கல்பனா தாஸ் கிட்ட அவங்க காண்டாக்ட் நம்பரை வாங்கி தன்னோட அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு, எப்பா இனிமேல் எந்த ஒரு லீகல் ஏதாவது ஒரு காண்டாக்ட் ஏதாவது வேணும் பிஸ்னஸ்ன்னு வராங்கன்னா இந்த பொண்ணை லிங்க் பண்ணிவிடு, இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து இந்த குடும்பத்துக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. இப்போ கல்பனா தாஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ உதவியோட நம்மளுக்கு பல கிளைண்ட் வருவாங்க, நம்ம வாழ்க்கையில் அப்படி மேலே போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் கல்பனா தாஸுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, இந்த எம்எல்ஏவை அவங்க சந்திச்சது அவங்க வாழ்க்கையில் பண்ண எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ இந்த எம்எல்ஏவை சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அப்படி இந்த எம்எல்ஏவை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த கல்பனா தாஸோட வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மேலும் இந்த வீடியோவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் நான் மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட அம்மாவை இறந்த அந்த இழப்பையே என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. அதுலேருந்து ஸ்லோவாக வெளியில் வந்துட்டு இருக்க நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக போன வெள்ளிக்கிழமை என்னோடய அப்பாவும் தவறிட்டாங்க. உண்மையிலே எனக்கு நடக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இதெல்லாம் நம்ம க்ரைம் ஸ்டோரியில் சொல்லுவேன்ல, இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. அதுவும் எங்கள் அப்பாவை கூடவே வச்சு பார்த்துருந்தேன்னா அந்த 3 மந்த்ஸ் எங்கள் அப்பா கொடுத்த மெமரிஸ்லேருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கே என்ன எத்தனை வருஷம் தேவைப்படும் அப்படின்னு தெரியல. பட் என்னோடய அப்பாவோட மரணத்துக்கு நீங்கள் கொடுத்த இரங்கல் செய்தி நான் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக அவ்வளோ பேர் 2000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே உங்கள் எல்லாத்துக்கும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியல. பட் உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே என்னோடய குடும்பத்தில் இருக்க ஒருத்தராக தான் பார்த்தேன். ஸோ உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. அதுவும் இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் உங்கள் மெசேஜஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலை நான் ஒரு கமர்ஷியலாக பார்க்கல, எமோஷ்னலாக பார்க்குறேன், பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா இந்த சேனல் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி நானும் எங்கள் அம்மாவும் பேசுனேன்னா இந்த யூடியூப் சேனலை பற்றி தான் பாதி நேரம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் யூடியூப்பில் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாது, என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு.
அப்புறம் எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட கேட்டார், இந்த யூடியூப்பில் என்னமோ பண்ணுவேடா, பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டார். பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. எவ்வளோ சம்பாதிப்ப அப்படின்னு கேட்டார். அந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எங்கள் அப்பாட்ட இது வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு கேட்டதே கிடையாது. ஈவன் நான் ஐடியில் வேலை பார்த்தப்போ கூட எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் சொன்னேன், அப்படியா அவ்வளோ சம்பாதிக்கிறியா, ரொம்ப ஹாப்பிடா, உனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குது அப்படின்னாரு. அதுதான் எங்கள் அப்பாட்ட நான் கடைசியாக பேசினது. மறுநாள் அவரை பார்க்கும்போது அவர் இறந்து போயிருந்தார். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் அட் எ பெட்டர் பிளேஸ். எங்கள் அம்மா கூட இப்போ இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த என்னோடய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து இது ஒரு தொழிலாக என்னால் பார்க்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி, ஈவன் நேற்று இந்த காரியெல்லாம் முடிஞ்சு என்னோடய சிஸ்டர் ஊருக்கு போய் சொல்லிட்டு போனாங்க, உன் வீடியோ நான் டெய்லி பார்ப்பேன், வீடியோ போடாமல் இருந்துடாத, உன் வீடியோ இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, தயவுசெய்து ஒழுங்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீடியோ பண்ணுறான்னு சொல்லிட்டு போனாங்க. அந்தளவுக்கு இந்த குடும்பத்துலேயும் சரி இந்த சேனல் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. அதுவும் உங்களையும் நான் ஒரு வியூவர்ஸாக பார்க்கல, என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தராக தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சொன்ன எல்லா ஆறுதல் மெசேஜையும் படித்தேன். அது என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்து சொன்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கும் தேவை. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த கல்பனா தாஸ் வந்து இந்த எம்எல்ஏ கிட்ட ஒரு கான்டாக்ட் வாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த எம்எல்ஏவை பார்க்குறக்கா அடிக்கடி அவர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு அறிமுகம், நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. அப்போ அந்த எம்எல்ஏக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளாக இருக்குது. அப்போ இந்த பெண் மேலே அவருக்கு சைடாக கொஞ்சம் ஆசை வருது. அதுவும் இந்த பெண் தாங்கிட்ட வந்து உதவி கேட்கறதுனால நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, டெய்லி வர்றாங்க, இவர் நிறைய கிளைண்ட்டை பிடிச்சி கொடுக்குறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த எம்எல்ஏ மேலே இவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு வருது. தவறான ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் நிறைய நேரம் இந்த எம்எல்ஏ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வேலையை பார்க்குறாரு இல்லையோ, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு கூடயே இருக்காரு. இந்த பொண்ணும் இந்த எம்எல்ஏ கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, இவங்களோட கவனமும் டைம் எல்லாமே இந்த எம்எல்ஏ கிட்ட போகிறதுனால இவங்க குழந்தை மேலேயும் கணவர் மேலேயும் இருக்கிற ஈடுபாடு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. அப்போ அவங்க கணவர் நல்லா சென்ஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவை பார்த்து உதவி கேட்க போனால் அவர் கூட அட்டாச் ஆகிட்டாங்கிறது அவங்க கணவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரிவு வருது. இந்த டயத்தில் அவங்க பெண் குழந்தையும் அந்த பப்ளிங்கிற குழந்தையும் உங்கள் அம்மா கூடயே வந்துடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டடாக தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இது வரைக்கும் டிவோர்ஸ் பண்ணலை. அப்போ என்ன ஆகுது, இந்த எம்எல்ஏக்கும் இந்த பெண்ணுக்கும் நாளுக்கு நாள் நெருக்கம் அதிகமாகுது. அதாவது இவர் திருமணம் பண்ணிக்கல, அப்படி சைடில் வச்சுக்கிட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு தர்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, புவனேஸ்வரில் இந்த பெண்ணுக்கு தனியாக ஒரு லேண்டு வாங்கி கோடிக்கணக்கில் ஒரு பங்களா கட்டி தர்றாரு. அதுக்கப்புறம் அதே ஊரில் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலில், செலிபிரிட்டி படிக்கிற ஸ்கூலில் அவங்க பொண்ணுக்கு, பப்ளிங்கிற பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டு தர்றாரு. அப்படி அட்மிஷன் போடும்போது அந்த பொண்ணோட அப்பா பேரா இவர் பேரை தான் கொடுக்குறாரு. அந்த சுனில் ஸ்ரீவஸ்தவாங்கிற பேரை கொடுக்கல. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க, நம்மளுக்கு எதுக்கு, இனிமேல் நான் தான் உனக்கு புருஷங்கிற மாதிரி அந்த எம்எல்ஏ வந்து இந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுறாரு, கல்பனா தாஸ். ஸோ கல்பனா தாஸுக்கும் பயங்கர ஹாப்பி. அவங்க கூட இருந்தோம், நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு எம்எல்ஏ கூட வந்தோம், என்ன வாழ்க்கடா, கோடிக்கணக்காக ஒரு பங்களா கட்டி தரான், இந்த பெரிய பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் தன்னோட பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்கி தரான். இதை தவிர 2 மாதத்துக்கு ஒரு டூரு, இந்தியா ஃபுல்லாக நீ எங்கே வேணாலும் டூர் போயிட்டு வா, வெளிநாட்டுக்கு போறியா போயிட்டு வா, எல்லா பணமும் நான் தர்றேன்னு அந்த எம்எல்ஏ வந்து பணத்தை வாரி இறக்கிறார். ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்து ஒடிசால அந்த பிரஜ்ராஜ் நகரில் இருக்கு. இங்கே வந்து சைடாக எல்லா செட்டப்போடையும் இந்த கல்பனா தாஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2006 இந்த எம்எல்ஏவோட பழக்கம் கிடைக்குது. 2009 க்ளோஸ் ஆகி வீடு கட்டுறாங்க. அவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க. அவங்க கணவர் ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ணுறாரு, இல்லை தன்னோட பொண்டாட்டி தான் கையை விட்டு போயிட்டா, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 2011 தன்னோட மனைவி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவங்களும் ஃபுல்லாக அவர் கூடயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது. பட் இது உண்மையிலேயே சரியான வாழ்க்கையா அப்படிங்கிறத வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கல்பனா தாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கார் இருக்குது, பங்களா இருக்குது, வேலைக்கு ஆள் இருக்காங்க, எங்கே வேணாலும் டூரு போகலாம் வரலாம், தன் குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்குது. இதை தவிர சமூகத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டால், கல்பனா தாஸுக்கும் இந்த எம்எல்ஏக்கும் என்ன உறவுன்னு கேட்டால் யாருக்குமே பாதி தெரியாது. அப்படியே தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் சைடில் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர தனக்கு ஒரு மனைவிங்கிற அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த எம்எல்ஏ கிட்ட என்ன திருமணம் பண்ணிக்கோங்கிறாங்க.
அவர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தையெல்லாம் இருக்கு, நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியுங்கிறாரு. நீங்க விட்டுட்டு கூட வர வேணாம், என்ன 2வதா திருமணம் பண்ணிக்கோங்கிறாங்க. பட் அவர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. நீ எப்பவுமே ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடனா இருக்கிற என்னோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இதனால இந்த எம்எல்ஏவுக்கும் இந்த கல்பனா தாஸுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குமோ அப்ப கணவன் மனைவிக்குள்ள சும்மா சண்டை, தெருவுக்கு வர அளவுக்கு சண்டை போடுவாங்க, கத்தி கத்தி சண்டை போடுவாங்க. இவங்களோட டிமாண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்கும், நீ வந்து 2வது மனைவியா பண்ணிக்கோ, 1. 2வது உன்னோட சொத்துல எனக்கு பாதிக்கு பாதி பங்கு வேணுங்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றத கூட இந்த எம்எல்ஏவால ஏத்துக்க முடியுது. அவர் ஏற்கனவே ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில போட்டு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடியில பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அந்த சொத்துல பாதி கேட்கும்போது எம்எல்ஏக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்டி வந்தையா, என் கூட இருந்தையா, அனுபவிச்சியா, நானும் ஒன்று அனுபவிச்சேன்னா அதோட முடிஞ்சிட்டு போயிட்டேரு, அதுக்காக வந்து சொத்துல பங்கு கேட்கிற வேலையெல்லாம் வச்சிக்காதன்னு சொல்றாரு. ஸோ அதனால இவன் தன்னை ஒரு சைடா வச்சிருக்கானே அப்படிங்கிறத வந்து கல்பனா தாஸால ஏத்துக்க முடியல. இனிஷியலா அவர் கொடுத்த சுகம் போகம் அந்த வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க ஃபீல் பண்றாங்க, நம்ம இப்படி ஒரு சைடா இருக்கமே அப்படின்னு. ஸோ இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. இவர் என்ன சொன்னாலும் அந்த கல்பனா தாஸ் வந்து சமாதானமாக மாட்டாங்க. அப்போ அந்த எம்எல்ஏ என்ன பண்றாரு, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர்ற அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிட்டே வருது. வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்தா கூட போனா சண்டை போட தான் செய்வா. தலை வலிக்கும். நம்மளே இங்க 1000 வேலையில இருப்போம், வீட்டுக்கு போனா அங்க பொண்டாட்டி திட்டுவா, இங்க இவ கிட்ட வந்து சண்டை போடணுமான்னு. இப்போ அந்த எம்எல்ஏ வந்து இந்த கல்பனா வீட்டுக்கு வரதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து அவங்க நல்லா சென்ஸ் பண்றாங்க. இவன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான், எனி டைம் நம்மளை கழட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பிகாஸ் இவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்ததுங்கிறது என்ன அத்தாச்சு இருக்கு. அவங்களுக்கு லீகலா மேரேஜும் நடக்கல, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை இல்லை. அந்த எம்எல்ஏ அவருக்கு கிட்ட பவரை வச்சு ஈஸியாக கழட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. தனக்கு பாதுகாப்பு இல்லையேங்கிற மாதிரி உணர்ந்துட்டு எப்படியாவது இந்த எம்எல்ஏவை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த எம்எல்ஏவும் ஒரு ஸ்டேஜில் பார்த்து 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 வெறுத்து போயிட்டாரு. என்னடா இவ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா, இப்போ என்ன உனக்கு பண்ணணும், கல்யாணம் பண்ணல, சரி பண்ணிடலாம், ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு மே மாதம் 5ஆம் தேதி சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம், இங்க ஒடிசால ஒரு ஹோட்டல்ல தங்குறோம். மறுநாள் பக்கத்துல இருக்க சத்தீஸ்கர் ஸ்டேட்ல வந்து ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனை இதோட நீ முடிச்சிரு அப்படிங்கிறாரு. பட் கல்பனா தாஸுக்கு வந்து இந்த எம்எல்ஏ பல முறை இந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுத்து ஏமாத்திருக்காரு. எல்லாமே ஃபால்ஸ் ப்ராமிஸ். இவன் இப்போ சொல்றானே நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிப்பானா, அங்க கூட்டு போய் ஒரு லாட்ஜை போய் நம்மளை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப கொண்டு விட தான் போறான். ஸோ இவன் வார்த்தையை நம்ம நம்ப முடியாதுன்னு அவங்க நம்புறதுக்கு ரெடியா இல்லை. அப்பட் அந்த எம்எல்ஏ என்ன நம்பிக்கை கொடுக்குறாரு, நான் இந்த வட்டம் உறுதியா சொல்றேன், நம்ம நாளைக்கு போறோம், மே மாதம் 6ஆம் தேதி 2016ஆம் வருஷம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாரு. ஸோ இவங்க மறுநாள் எங்க போறதுக்கு பிளான் பண்றாங்கன்னா, அந்த சத்தீஸ்கர் ஸ்டேட்ல ராய்கார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அங்க ஹமீர்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு கோயில் இருக்கு. அந்த ஹமீர்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு, நல்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அதுக்குள்ள ஒரு கோவில், அந்த கோவிலை வச்சு நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஸோ இவங்களுக்கு வந்து 50-50, இவன் நம்மளை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்லை இந்த வட்டமும் வழக்கம் போல ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து தன்னை ஏமாத்த போறான்னு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் சரி நடந்தா நம்மளுக்கு பெனிஃபிட் தானே, நாளைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை செட்டில்னு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மே மாதம் 6ஆம் தேதி காலையில் கிளம்புறாங்க. ஸோ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஹமீர்பூருங்கிற ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். அப்போ இவங்க ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது காலங்காத்தால அந்த எம்எல்ஏ வர்றாரு, ஒரு காரில் வர்றாரு, டிரைவர் வர்றாரு. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணுறாங்க. எங்கே ஒடிசாவில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு யார் யார் அந்த கோவிலுக்கு போகிறான்னா, கல்பனா தாஸும் போகிறாங்க, அவங்க பொண்ணும் போகிறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு 2016ஆம் வருஷம் அந்த பப்ளிங்கிற பொண்ணுக்கு 14 வயசாகுது. ஸோ 2 பேரையும் கூட்டிட்டு இந்த எம்எல்ஏ டிரைவர் அந்த ஒடிசாலேருந்து அந்த ஹமீர்பூருங்கிற ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஐசோலேட்டட், நல்லா சுற்றி எங்கே பார்த்தாலும் அடர்ந்த காட்டு பகுதி. ஸோ இவங்க அப்படி பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே வர்றாங்க. அப்போது திரும்ப அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம், இல்லை வழக்கம் போல் ஏமாற்ற போகிறையா, எனக்கு உன் சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கல்பனா தாஸ் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஆர்கியூமெண்ட் வருது. எப்போ வண்டி போயிட்டே இருக்கும்போது அடிதடி சண்டை அளவுக்கு அந்த ஆர்குமெண்ட் போயிருது. டிரைவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, பக்கத்தில் உட்காருக்கு அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுறது தெரியல. பட் அதே டயத்தில் வண்டி போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஒரு நல்ல அடர்ந்த காட்டுப்பகுதி, சுற்றி யாருமே இல்லை. அப்போ அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, அனுப்குமார் சாய் டிரைவர் கிட்ட, டிரைவர் வண்டி நிப்பாட்டு, அப்படி ஓரமாக நிப்பாட்டுங்கிறாரு. சரி இவங்களுக்குலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது, 2 பேரும் வெளியில் போய் பேசி தீர்த்துக்க போகிறாங்கன்னா அந்த டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்போ வந்து இந்த எம்எல்ஏ வெளியில் வர்றாரு. கல்பனா தாஸை, நீ வெளியில் வா,
பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி, எல்லாருமே நினச்சிட்டாங்க பக்கத்தில் ஒரு 14 வயசு பொண்ணு இருக்குது, அதுக்கு முன்னாடி சண்டை போட வேணாம், பேசி தீர்த்துக்கலாங்கிறக்காண்டி வெளியில் போகிறாங்கன்னு அந்த கல்பனா தாஸும் வெளியில் இறங்குறாங்க. எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கு. அப்போது இந்த அனுப்குமார் சாய் என்ன பண்ணுறாரு, நேராக பின்னாடி கார் ட்ரங்க்குக்கு போகிறாரு. அந்த ட்ரங்க் அப்படி ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள ஒரு இரும்பு கம்பி இருக்குது. அந்த இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து இந்த கல்பனா தாஸோட தலையில் ஒரே அடி, அப்படி வீறிட்டு அழுகுறாங்க, ஆள் கத்துறாங்க, ரத்தம் அப்படி ஸ்கல்லு உடஞ்சி ரத்தம் வருது. இந்த பக்கம் வந்து உள்ள இருந்து தன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துட்டுங்கிறத அந்த பொண்ணு பார்க்குது. பப்ளிங்கிற 14 வயசு பொண்ணு மிரண்டு போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இங்கே இருந்தால் நம்மளே கொலை பண்ணிடுவாங்கன்னு வேமா கதவை திறந்துட்டு ஓட ட்ரை பண்ணுது. இந்த டைம் கல்பனா தாஸோட தலையில் அடிபட்டு அவங்க மயங்கி அங்கேயே விழுந்துட்டாங்க. உடனே இந்த பொண்ணு ஓடுறத பார்த்து இவர் போறாரு. ஆகா, இந்த பொண்ணு பார்த்துருச்சு, இவ போய் போட்டு கொடுத்துருவானே. உடனே இந்த எம்எல்ஏ ஓடி போய் அந்த 14 வயசு பப்ளிங்கிற பொண்ணையும் தரன்னு இழுத்துட்டு வராரு. ஏண்டி, நீ என்ன உங்க அம்மாவை கொலை பண்ணதை போய் சொல்லிடுவியா? உங்க அம்மாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கு நடக்க போதுன்னு அதே கம்பியை வச்சு அந்த 14 வயசு பொண்ணோட தலையிலையும் ஒரே அடி. அங்கேயே 2 பேரும் ஸ்கல்லு உடஞ்சி அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டிரைவர் இறங்கி வர்றாரு. அப்போ வந்து இந்த அனுப்குமார் சார் டிரைவர்கிட்ட சொல்றாரு, நான் அப்பவே நினைச்சேன் இவளுக்கு இதுதான் நடக்க போதுன்னு. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்துல பாதி கொடுன்னு. ஏன்டா, நான் அவளை கஷ்டப்பட்டு ஊர்ல எத்தனை பேரை ஏமாத்தி கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கேன். இவ வந்து என் கூட கொஞ்ச நாள் இருப்பாலாம், ஜாலியா இருப்பாலாம், இவளுக்கு நான் சொத்துல பாதி தரணுமா? உனக்கு இதுதாண்டி சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு, டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருடா, இவளுக்கு 2 பேரோட உடலையும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நீ என்ன பண்ணுற, வண்டி எடு, மூஞ்சில் அவங்க ஃபேஸ்லேயே விட்டு ஏற்றுறா, என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அந்த டிரைவரும் வந்து காரை ரிவர்ஸ் எடுத்து இவங்க 2 பேரோட ஃபேஸு உடம்புல ஏற்றி, அதாவது அவங்க ஃபேஸை வந்து யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே செதைச்சிட்டானுங்க. செதைச்சிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த கம்பி இருக்குல்ல, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், அதை திரும்ப ட்ரங்கில் வச்சுட்டு எர்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி வந்து ஒடிசாக்கு போகுது, பிரஜ்ராஜ் நகருக்கு. அங்கே போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த எம்எல்ஏ தன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த டயத்தில் மே மாதம் 7ஆம் தேதி அந்த பக்கம் போன சில பேர் வந்து இந்த 2 உடலை பார்க்குறாங்க. அப்படி மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா முகமே அடையாளமே தெரியல. இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸும் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு பாடியை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. மேபி ட்ரெஸ்ஸை வச்சு இவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த லோக்கலில் ஏதாவது 2 பெண்கள் மிஸ் ஆகிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் ஒடிசா, சத்தீஸ்கர், இந்த பக்கம், அதாவது அந்த ஏரியாவை சுற்றி இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் 5 ஸ்டேட்லேயும் சரி, யாராவது 2 பெண்கள் மிஸ் ஆகிருக்காங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கல்பனா தாஸுக்கு கூட பிறந்தவங்க 2 சகோதரர் சொல்லியிருந்தேன்ல, அதில் ஒரு சகோதரர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களோட அங்க அடையாளங்கள், ட்ரெஸ், இது முகம் சிதைக்கப்பட்டிருக்குன்னு சில தகவல்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குறாரு. அவருக்கு தெரியுது இது வந்து தன்னோட சகோதரியோட பொண்ணுன்னு. ஏன்னா கடந்த 4-5 நாளாக அவங்கள தொடர்பு கொள்ள முடியலன்னு, இவர் தான் போலீஸில் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு இங்கே ஒடிசாவில் பிரஜ்ராஜ் நகரில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ முகம் தெரியாட்டா கூட அவங்களோட ட்ரெஸ்ஸு என்ன அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெளிவாக தெரியுது. இப்போ உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணி, சார் நீங்கள் ஒரு 2 பேர் விக்டிம் யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்களா, அது என்னோட தங்கையோட பொண்ணாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவர் போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால நேராக அந்த ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இருக்க தகவலை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அப்படி டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட 2 உடல்களில் ஒன்று கல்பனா தாஸ், இன்னொன்று அவங்க பொண்ணு. ஸோ அப்படிங்கிறது 100% வந்து உறுதி செய்யப்படுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கணவர் மேலே தான் இனிஷியலாக போலீஸுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து எம்எல்ஏ கூட இந்த லிங்க் வந்து எல்லாத்துக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாது. பட் ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், இவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவங்க கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சுனில் ஸ்ரீவஸ்தவா கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, சார் என்னோட மனைவியை நான் 2011ஆம் வருஷமே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என் மனைவியை நான் காண்டாக்ட் பண்ணியே 5 வருஷம் ஆச்சு. என் பொண்ணையும் பார்க்க விடுறதில்ல. அதனால் எனக்கு அவங்க மரணத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாரு. இப்போ இந்த பொண்ணோட ஃபோன் ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க கணவர் கூட இவங்க, அதாவது முன்னாள் கணவர் கூட இவங்க கல்பனா தாஸ் பேசவே இல்லை.
அப்போ அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மனைவி இப்போ யாரு கூட இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் எல்லா ஸ்டோரியும் சொல்கிறாரு. சார், என்னோட மனைவியை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனதே அந்த எம்எல்ஏ தான் சார். அந்த எம்எல்ஏ கிட்ட உதவி கேட்க போனாங்க. என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக அவனே வச்சுக்கிட்டான். புவனேஸ்வரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தா அவன் கூட தான் சார் இப்போ வரைக்கும் இருந்தாங்க. அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, கொலை செய்யப்பட்டாங்கன்னா நீங்கள் அவனை தான் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுனில் ஸ்ரீவஸ்தவா சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்னதுனால இப்போ அந்த எம்எல்ஏவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நம்மளுக்கே தெரியும், ஒரு சாதாரண செலிபிரிட்டியோ இல்லை பணக்காரங்களோ இந்த மாதிரி கேஸில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அரெஸ்ட் பண்ணி உண்மையை வாங்கி தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு இமாலய சாதனை. பட் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கிரைமில் இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு விசாரிச்சா என்ன ஆகும்? உண்மையிலேயே உண்மை வருமா வராதா? இல்லை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே பல தடைகள் இருக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும். பட் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் அவரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் போலீஸ் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த நபரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவருக்கு நல்லா தெரியுது போலீஸ் தன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ போலீஸ் தன்னை நெருங்க முடியாதவர் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு. அதுவும் தனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவரை வச்சு இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது நம்ம டைவர்ட் ஆயிடணும், வேற யாரையாவது கோர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் போலீஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது வேற வழி இல்லாமல் போலீஸுக்கு முன்னாடி ஆஜராகிறாரு. அப்படி ஆஜராகும் போது போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சார் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமானா? தெரியும் சார், ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இப்போ அவங்களோட காண்டாக்ட் இல்லை சார். உண்மையிலே அவங்கள யாரும் கொலை பண்ணாங்களா எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ இந்த அனுப்குமார் சாய்க்கு தெரியும் போலீஸ் தன்னை எப்படி வேணாலும் நெருங்கிடுவாங்கிறதுனால இதுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் பிளான் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து என்னதான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவர் இருக்கிற கட்சி வந்து கரண்ட்டாக அந்த ஸ்டேட்டில் ஆட்சியில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாரு. இப்போ அந்த கட்சியில் போய் எம்எல்ஏ ஆகிறாரு. இப்போ அது ஆளும் கட்சிங்கிறதுனால இவருக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸை வந்து கிடப்பில் போட்டாங்க. இந்த நபர் மேலே போலீஸால் கை வைக்கவே முடியல. ஸோ 2016 வருஷத்துலேருந்து 18 வருஷம் வரைக்கும் இந்த அனுப்குமார் சாயை போலீஸால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா அவர் ஆளும் கட்சியோட முழு பாதுகாப்பில் இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து அந்த ஆட்சி மாறுது. 2018 வருஷம் மாறும்போது இப்போ இவர் வந்து ஆட்சியில் இருக்க கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டதாக விட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வேறொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போதான் இந்த மாதிரி அனுப்குமார் சாய்ங்கிற எதிர்கட்சி எம்எல்ஏ மேலே ஒரு வழக்கு இருக்குங்கிற தகவல் வருது. அப்படியா, அந்த வழக்கை திரும்ப ஓப்பன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதிர்கட்சி வந்து அந்த வழக்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓப்பன் பண்ணுறாங்க, ரொம்ப எந்துவாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அனுப்குமார் சாய்க்கு புரிஞ்சு போச்சு, எப்போ வேணாலும் போலீஸ் தன்னோட வீட்டு கதவை தட்டுவாங்கன்னு. பட் இந்த டைம் வந்து எஸ்பி என்ன பண்றாங்கன்னா, சும்மா போய் அவன் கதவை தட்டக்கூடாது அப்படின்ட்டு இந்த அனுப்குமார் சாய்க்கும் அந்த கல்பனா தாஸுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கு, டைரக்டா இவன் கொலை பண்ணா அப்படிங்கிறத வந்து நம்ம யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவங்களுக்குள்ள இருக்க லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோர்ட்ல தண்டனை வாங்கி தர முடியும்னு இந்த கல்பனா தாஸுக்கும் அனுப்குமார் சாய்க்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவர் அவங்க பேர்ல வாங்கி கொடுத்த வீடு, அந்த தகவலை வந்து கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் தான் அந்த பப்ளிங்கிற பொண்ணுக்கு அப்பான்னு சொல்லியே இனிஷியல் போட்டு தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காரு. அது வந்து ஒரு சூப்பரான எவிடன்ஸா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட செல்போன் ரெக்கார்ட், எப்போ இவங்க காணாம போனாங்க, ஆர் கொலை செய்யப்பட்டாங்க, அந்த மே மாசம் 6ஆம் தேதி 2016 வருஷம் இவங்க செல்போன் ரெக்கார்டை பார்க்குறாங்க. எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. இவங்க 2 பேரும் இதே மாதிரி ஒடிசால இருந்து சத்தீஸ்கருக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த செல்போன் ரெக்கார்ட் பிளஸ் பல நாள் பல நேரம் இவங்க 2 பேரும் பேசினது பார்த்தது, இவர் அந்த புவனேஸ்வர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுன்னு எல்லா எவிடன்ஸையும் தோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கன்ஃபரண்ட் பண்ணும்போது அந்த எம்எல்ஏ மிரண்டு போயிட்டார். இப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் கிடையாது. இவ்வளவு எவிடன்ஸோட கார்னர் பண்ணுறாங்க. வேற வழி இல்லாமல், சார் நான் தான் கொலை பண்ணேன், என் டிரைவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. இப்போ அடுத்து அந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்னதான் கொலை பண்ணா கூட அந்த உடம்பை சிதைச்ச குற்றத்துக்கு டிரைவரும் ஒரு உடந்தை, பிளஸ் அந்த டிரைவரும் இதில் முதன்மை குற்றவாளியாக தான் கருதப்படுறாரு. ஸோ இப்போ இந்த 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. கடத்தல் வழக்கு, கொலை வழக்கு, எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண வழக்கு, பல குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ 2020 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த கல்பனா தாஸையும் அவங்க பெண்ணையும் கொலை செய்த குற்றத்துக்காக இந்த எம்எல்ஏவையும் அந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த வழக்கோட விசாரணை வந்து 2 வருடங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சாதாரண வழக்குனாலே இழுவைக்கு போகும். பட் இவர் வந்து தனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், தனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை வச்சு எப்படியாவது இந்த வழக்குல இருந்து உடச்சிட்டு வெளியில வரணும்னு முடிவு பண்றாரு. ஸோ அப்படி இவர் என்னதான் முயற்சி பண்ணா கூட அந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் பிளஸ் எவிடன்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால
பல வருடங்கள் வழக்கோட விசாரணைக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2022ஆம் வருஷம் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்பனா தாஸையும் அவங்க பொண்ணையும் இந்த எம்எல்ஏ தான் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு உள்ள இடையில இருக்க இந்த தொடர்பு வந்து வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. அவர் திருமணம் பண்ண விருப்பம் இல்லாமல் அந்த பெண் அழுத்தம் கொடுத்தாங்க, அதுக்காக தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அனுப்குமார் சாய்ங்கிற இந்த எம்எல்ஏக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் அதே டயத்தில் இந்த கொலைக்கு வந்து உடந்தையா இருந்தாரு டிரைவர் அப்படின்னு இந்த அனுப்குமார் சாய் தான் சொல்றாரு தவிர அதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லைங்கிறதுனால அந்த டிரைவருக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ இல்லைங்கிறதுனால அந்த டிரைவரை வந்து நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அனுப்குமார் சாய்ங்கிற அந்த எம்எல்ஏ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி. இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய எம்எல்ஏ இருந்தால் கூட ஒரு குற்றம் பண்ணால் அவனுக்கு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியானா கூட அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நினைக்கல. ஸோ இவர் ஏப்ரல் மாதம் 2022ஆம் வருஷம் ஜெயிலுக்கு போகிறாரு. நவம்பர் மாதம் வரைக்கும் தான் ஜெயிலில் இருக்காரு. அப்போ வந்து திரும்ப மேல்முறையீடு பண்ணி பெயில் வாங்கிட்டு வந்தார். அதாவது கண்டிஷன் பெயில் கொடுத்துட்றாங்க இவருக்கு. ஸோ என்ன மாதிரி சொல்லி அவர்கிட்ட இருக்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படியோ பண்ணி வெளியில் வந்துட்டாரு. அப்படி வெளியில் வந்த இந்த அனுப்குமார் சாய்ங்கிற எம்எல்ஏ இப்போ வரைக்கும் வெளியில் தான் இருக்காரு. இவர் பெயிலில் விட்டதுனால இந்த வழக்கு முடிஞ்சதா, இல்லை இந்த வழக்கில் இவர் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்களா, இல்லை வழக்கோட முடிவு மாற்றி எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் தான் குற்றவாளி, இவர் கொடுக்கப்பட்டது ஆயுள் தண்டனை. ஆனால் என்னன்னா இவருக்கு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. வெறும் ஒரு 6 மாதம் தான் ஜெயிலில் இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் வந்து பெயிலில் தான் இருக்காரு. மேபி இந்த தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் பெயில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் சட்டத்தின் பார்வையில் ரெக்கார்ட் படி இவர் தான் குற்றவாளின்னு இருந்தால் கூட இவர் ப்ராப்பரான ஒரு ஜெயில் தண்டனையை அனுபவிக்கல அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே கொலை செய்யப்பட்ட கல்பனா தாஸோட குடும்பத்துக்கும் இந்த கேஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பொதுமக்கள் மீடியா பீப்புளுக்கும் அது ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற விஷயமா தான் பார்க்கப்படுது. இது வந்து மற்ற கேஸ் மாதிரி ஒரு நார்மல் ஒரு இல்லிசிட் அஃபேர் கேஸ் மாதிரி இருந்தால் கூட இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கறது என்னன்னா, இதில் இன்வால்வ் ஆகிருக்க பர்சன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆக்சுவலி அதுவும் ஒரு எம்எல்ஏ இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுவாரா அப்படிங்கிறதால நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். சினிமாவில் எம்எல்ஏ எப்படி பண்ணுவார், பையன் பண்ணுவான், மந்திரி பையன் என்ன வேணாலும் பண்ணுவான், இப்படிலாம் காமிப்பாங்க. ரியல் லைஃப்லேயே நிறைய நடக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ட்ரூ கிரைம் கேஸில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. பட் அதே டயத்தில் அந்த நபருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. பட் கொடுத்தும் ஒரு கொலை 2 கொலை பண்ணதுக்கு 6 மாதத்துலேயே பெயிலில் வந்தது. நம்மளோட அந்த சட்டத்தில் இருக்க பல ஓட்டைகளை இந்த மாதிரி குற்றவாளிகள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த பொண்ணு தான் தலையில் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இனிஷியலாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒருத்தனை மனசார லவ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல. பணம் சரியாக கிடைக்கல, ஒரு சின்ன டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க, நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிக்கணும், அவங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழன்னு எதிர்பார்த்துருக்காங்க. பட் இந்த பையன்கிட்ட அது இல்லைன்னு தெரிஞ்சு தான் போயிருக்காங்க. இந்த பையன் ஏமாத்தலை. பட் போனவங்களுக்கு வந்து அது லேட்டராக புரிஞ்சிருக்கு, இவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்காதுன்னு. அவங்க அப்படி ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது இந்த எம்எல்ஏ கரெக்டாக உள்ளே வந்திருக்கான். ஸோ வந்துட்டு அவர் வந்து பங்களா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறது, வீடு கட்டி தர்றது, அதுக்கப்புறம் இஷ்டப்பட்ட நிறைய ஷாப்பிங்க்கு பணம் தர்றது, டூர் கூட்டு போகும்னு சொல்லும்போது ஈஸியாக அந்த நபர்கிட்ட விழுந்துட்டாங்க. பட் இந்த பெண் வந்து அவர் ஏற்கனவே திருமணமானவர், குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அவர் கொடுத்த பணத்துக்கும் அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு தான் இவங்க போயிருக்காங்க. அந்த எம்எல்ஏ ஒன்றும் எனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி பொய் சொல்லி பண்ணலை. ஸோ எல்லாம் தெரிஞ்சு போனவங்க உடனே திடீர்னு வந்து எனக்கு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்துல பாதி கொடு அப்படின்னு கேட்கறது வந்து அந்த எம்எல்ஏக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே அந்த பெண்ணோட மரணத்துக்கும் அந்த பொண்ணோட மரணத்துக்கும் அவங்களை இந்த சிச்சுவேஷனில் வச்சு கொண்டு விட்டது யாருன்னா அது உண்மையிலேயே இந்த கல்பனா தாஸுங்கிற பெண்ணோட பேராசை தான் காரணம். பணத்து மேல இருக்க அந்த மோகம் தான் காரணம்னு எனக்கு தோணுது. ஜெனரலா அந்த இல்லிசிட் அஃபேர்னால எதுவும் பிரச்சனைல போய் முடியும். அதுவும் இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட, செலிபிரிட்டி கிட்ட போய் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா அவங்க வந்து அவங்களோட பேரையும் புகழையும் அந்த கௌரவத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வேணாலும் போவாங்க. கொலை பண்ணுற வரைக்கும் கூட போவாங்க. அது நம்ம நிறைய சினிமாலையும் பார்த்துருக்கோம், நிறைய கேஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எந்த நம்பிக்கையில் அந்த எம்எல்ஏவை மிரட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மிரட்டினா அந்த எம்எல்ஏ பணிஞ்சிருவாரா? அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளவு அரசியல்வாதிகளை பார்த்துருப்பாரு, ரவுடியை பார்த்துருப்பாரு. இந்த பெண் எப்படி மிரட்டி இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சு சொத்துல பாதி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க தெரியல. ஐ திங்க் நெருப்புன்னு தெரியாமே விளையாண்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னதான் ஆட்சி மாறி கட்சி மாறி இந்த நபருக்கு வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு ஓகே தண்டனை கிடைச்சிச்சு, அது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு 6 மாதத்துலேயே பெயிலில் விட்டாங்களே, அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தா ஒரு லைஃப்பில் இருந்தால் பரவாயில்லப்பா,
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ குற்றம் பண்ணால் உனக்கு தண்டனை ஒன்று தான், பொதுமக்களுக்கும் ஒன்று தான், செலிபிரிட்டிக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வச்சுருப்போம். பட் உள்ளே போன ஒரு 7 மாதத்துலேயே வந்தது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே சட்டம் சமமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஸோ இந்த வழக்கிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போனோன்னா ஆப்பு தான். ஸோ நான் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். ஷார்ட்கட் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஷார்ட்கட்டும் வந்து 100% ஒர்க் ஆகும். பட் அதோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப குறைவு. அதில் நம்மளுக்கு கிடைக்கிற கிரெடிபிலிட்டியும் குறைவு. நீங்கள் நினச்சதை வந்து சீக்கிரமாக அக்சஸ் பண்ணலாம், பட் அது தவறான பாதையில் போனால் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். பட் அது லைஃப் லாங் வந்து நிலைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிலைக்காது. ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நான் டெவலப் பண்ணி வச்சிருக்க இந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்டில் போனால் இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே நான் நிறைய அதை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் ஸ்டோரின்னு சொல்லிட்டு 18+ டைட்டில் வைக்கிறாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா மருமகள் குளிக்கும்போது எட்டி பார்த்த மாமனார், அடுத்து நடந்தது அப்படின்னு ஒரு டைட்டில் வைப்பாங்க. இது ஒரு கிரைம் ஸ்டோரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து காமன் பீப்புளை சேர்ந்து ஈஸியாக வியூ கிடைக்கும். புதுசாக ஒருத்தன் சேனல் ஆரம்பித்து இந்த டைட்டில் வச்சு போட்டால் கூட லட்சக்கணக்கான வியூ கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. பட் இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவங்களுக்கு வியூஸ் கிடைக்கலாம், அது மூலமாக பணம் கிடைக்கலாம். பட் மக்கள்கிட்ட அதை பார்க்குறவங்க கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்காது. ரெண்டாவது, உங்கள் மேலே ஒரு நல் மதிப்பு இருக்காது. இது ஒரு கிரைம் சேனல் கிடையாது, இது ஒரு மஞ்ச பத்திரிக்கை மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த கிரெடிட்டும் அந்த ஆதரவும் அந்த மதிப்பும் வந்து அந்த மாதிரி சேனலுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த சேனலோட லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் நிலைக்காது, கொஞ்ச நாள் அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சச்சின் தெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது கூட ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து எப்போயுமே லைஃப்பில் ஷார்ட்கட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு தவறான வாழ்க்கையில் ஷார்ட்கட்டில் போனால் அது வந்து இம்மிடியேட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் அது லைஃப் லாங்காக கிடைக்காது, அது உங்களை பேராபத்தில் முடியும். இந்த பெண் அந்த மாதிரி தான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பணத்துக்காண்டியும் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்காண்டியும் இவங்களும் திருமணமானவங்க, அவரும் திருமணமானவர், இப்படி விட்டுட்டு அவர் கூட போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாங்க. ஸோ கடைசியில் என்ன நினச்சும் பாருங்கள், இதுதான். ஸோ ஷார்ட்கட்டில் பேராசைக்கு போனதுக்கு ரிசல்ட் இது. இல்லைப்பா எனக்கு இந்த கிடைச்சது போதும் அப்படின்னு காதலிச்சவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்போ உயிரோட ஹாப்பியாக இருந்திருப்பாங்களே. அதான் சொல்கிறேன். ஸோ லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கடுமையாக போராடணும். பொறுமை ரொம்பவே அவசியம். கொஞ்சம் ரிசல்ட் சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும், ஏன் பல வருடங்கள் கழித்து கூட கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக போராடி ஜெயிக்கணும். எந்த வழியிலையும் ஷார்ட்கட்டில் போகக்கூடாதுங்கிறதான் இந்த வழக்கு நம்மளுக்கு உணர்த்துது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.